விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னீங்களா நல்லா இருக்கும். அதாவது மேடம், இப்போ பேங்க்ஸ் வந்து எல்லாமே கான்ஃபிடென்ஷியல்ஸாக அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே கான்ஃபிடென்ஷியல்ஸு. நீங்கள் ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணும்போது கூட பாஸ்வேர்டு வந்துட்டு அது ஒரு மாதிரி சீல்டு போட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி தான் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருப்போம். எப்போவுமே வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்லாம் வரும் பேங்க் சைட்லேருந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணும்போது ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது அந்த டயலர் டியூனுக்கு பதில் இதை வந்து ஒரு அவேர்னஸாக வந்து அந்த காலில் இப்போ கொரோனாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு அவேர்னஸாகவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு ஆசையை தூண்டுறது. டேட்டா பேசஸ் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஹைஃபையான ஒரு நிறைய சேலரிடான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பேங்க்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட டேட்டா பேசஸை எடுப்பாங்க. அதாவது இல்லீகலாக டேட்டா பேஸஸை ஒரு பேமெண்ட்டை கொடுத்து தெரியாமல் எடுக்கிறது. அவங்களோட டேட்டா பேஸஸை எடுத்துட்டு அந்த நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி. அதாவது உங்களுடைய இப்போ இவருக்கு ஒரு தேவைப்படுது அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ போயிருக்குன்னும் போது அவங்க லிங்க் அனுப்புகிறாங்க. லிங்க் அனுப்பும்போது எந்த ஒரு பேங்க்ஸுமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற இந்த பாஸ்வேர்ட்ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது ஆன்லைனில் ஷேர் பண்ணக்கூடாது. சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் இருக்காங்க சார். சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் இருக்குது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் மட்டும் தான் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் அப்படி இருக்குன்னா எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோர்ட்டை வந்து நம்ம அணுகலாம். அதாவது டு ரிஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்ஆரை வச்சுட்டு என்னோட எஃப்ஐஆர் போட்டு என்னோட கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டை அணுகலாம். எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ். இப்போ நம்ம சப்போஸ் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுங்களேன், அங்கேயே வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா அவங்களோட ஒரு சிலர் வந்து தெரியாமல் போகிறது உண்டு, ஒரு சிலருக்கு வந்து ஆசையை தூண்டி அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு இது மேம், க்ரைம். ஃபீமேல் இது ஐடியை பயன்படுத்தி அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண கேசஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபீமேல் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணுறது, அவங்க ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி எல்லாமே சைபர் க்ரைமில் வரும். ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணோடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி நியூடாக வேறு ஒரு புதுசாக ஒரு ப்ரொஃபைல் இன்ஸ்டாவில் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அவங்க நேம்லேயே யூஸ் பண்ணுறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்களேன், அந்த பெண் வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து அசிங்கமாக வந்து நிறைய பேருக்கு ஆன்லைனில் பரவுதுன்னும் போது அவங்க எவ்வளோ மன உளைச்சலாக இருப்பாங்கன்னு. இதை வந்து வெளியே சொல்ல முடியாது. வீட்டில் திட்டுவாங்களோ, நீ ஏன் ஃபோட்டோஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் யோசித்து ரொம்ப மன உளைச்சலாகி வந்து என்கிட்ட வந்திருக்கவங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசெண்டாக நான் பார்த்த கேஸு, ஒரு ஆப்பில் போயிட்டு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupees ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கை வந்து இவங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஒரு 1000 rupees பே பண்ணிவிட்டு இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, எனக்கு 1 lakh லோன் நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த லிங்க்கில் போய் இவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, உள்ள ஃபோன் நம்பர்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நியூடாக எடிட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கேஸஸும் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுத்தாங்க. அதாவது லவ்